10th தமிழ் நியூ டெக்ஸ்ட் புக் 2025க்கானது. நம்ம இயல் 1ஓட புக் பேக் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து மொத்தம் 9 இயல் இருந்தது. இந்த வருடம் உங்களுக்கு 7 இயல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த இயல் 1ல் என்னென்ன பாடம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டு அதுக்கு மேற்பட்டு நம்ம வந்து புக் பேக் ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். அன்னை மொழியே, பாவனர், பாவனர் பார்வையில் தமிழ் சொல்வளம், காலக்கணிதம், புயலிலே ஒரு தோணி, சொல், இதெல்லாம் இருக்கு. அன்னை மொழியவும் பாவனர் பார்வையில் தமிழ் சொல்வளம் ஆல்ரெடி இந்த லெசன் நான் நடத்திட்டேன். பேலன்ஸ் இருக்கிற காலக்கணிதம், புயலிலே ஒரு தோணி, சொல் இதெல்லாம் நடத்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மேக்சிமம் கமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த பாடத்துக்கான விளக்கம் என்னன்னு பார்க்கலாம். இந்த பதிவுல நம்ம புக் பேக் ஆன்சர், அதாவது இயல் 1க்கான புக் பேக் ஆன்சர் பார்க்க போறோம். இயல் 1ல் உங்களுக்கு பலவுள் தெரிகளை உங்களுக்கு மொத்தமாக வந்து 5 ஒரு மதிப்பெண் வினா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து குருவினால உங்களுக்கு 5 குருவினா கொடுத்துருக்காங்க. இதற்கான கேள்விக்கான விடை என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். திறன் அறிவோம், பலவுள் தெரிக. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்க. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? இதில் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2க்கான ஆன்சர் பார்ப்போம். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் சொல்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காய்ந்த இலையை வந்து சருகுன்னு சொல்லுவாங்க, காய்ந்த தோகையை வந்து சண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ 4th ஆப்ஷன் இ தான் ஆன்சர், சருகும் சண்டும். தேர்ட் கொஸ்டின், என் தமிழ்னா, இதை பிரித்து எழுத கிடைக்க என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன், எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். 4th ஒன், கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம் பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. நல்லா கவனிக்கணும். இதுல வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாடல், கேட்டவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க கொஸ்டின்ல வந்து தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் தொழிற்பெயர்னா என்ன வரும்? பாடல், அங்க அல்னு முடியுதா, அப்ப அது தொழிற்பெயர். ஸோ ஃபர்ஸ்ட் பாடல்னு வரணும். அதுக்கடுத்து வினையாளனையும் பெயர்னா அருன்னு முடியணும், அப்ப கேட்டவர். அப்ப உங்களுக்கு 4th ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர், பாடல், கேட்டவர். 5th ஒன், வேர்க்கடலை, மிளகாய், விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது. இதுல வந்து நீங்க ஈஸியா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வேர்க்கடலைய உடைச்சோன்னா உள்ள எப்படி இருக்கும், அதோட பருப்புலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா மணிமணியா குண்டு குண்டா இருக்கும் இல்லையா? ஸோ குலைப்பெயர், கிளைப்பெயர், இலைப்பெயர்னு இல்லாம மணிப்பெயர், ஈஸியா நீங்க வந்து அது மணி போல குண்டு குண்டா இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ஆ, மணிப்பெயர் வகை, இதுதான் ஆன்சர். குருவினா வினாயன் 1, பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. அதாவது பலகை அப்படின்ற சொல்ல வந்து தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் எடுக்கும் பொழுது அதுக்கும் ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க. அப்ப பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுதல் அப்படின்னு ஹெட்டிங் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தொடர் மொழியா அதை எழுதும் பொழுது, அதாவது பல கூட்டல் கை, வேலை செய்யும் பல கைகள். நல்லா கவனிங்க, வேலை செய்யும் பல கைகள்னு பொருள் ஆகும். பல கூட்டல் கை அப்படின்னா நிறைய கைகள் வந்து வேலை செய்யுது, அது பல கைகள், அது தொடர்மொழி. அதே அது பொது மொழியா மாறும் பொழுது பலகை எழுதுவதற்கு பயன்படும் மரப்பலகை, இது பொது மொழியா அமையுது. வினாயன் 2, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சுள்ள 50 காப்பியங்களின் பெயர்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பாருங்க. சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இவை யாவும் எஞ்சிய 50 காப்பியங்கள் ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், குருவினா. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன, ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டி காட்டி எஞ்சிய பிழையான தொடரில் உள்ள பிழை காரணத்தை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. சரியான தொடர் அப்படின்னா ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன, இது சரியான ஒரு கூற்று. ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன.
ஒரு தாரு அப்படின்னா ஒரு பெரிய கொலையா இருக்கும் பாருங்களா, அதை தான் தாருன்னு சொல்லுவாங்க. அந்த கொலையில நிறைய சீப்பு சீப்பா பழம் இருக்கும். அப்ப அது சரியான தொடர். அதே மாதிரி ஒவ்வொரு சீப்புலயுமே வந்து ஒரு 20 பழம் 15 பழம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு சீப்புலயும் பல வாழைப்பழங்கள் இருக்கும். இதுவும் சரியான தொடர். அப்போ பிழையான தொடர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சீப்பில் பல தாரு வாழைப்பழங்கள் இருக்கும்ன்றாங்க. தாரு அப்படின்னா அந்த பெரிய கொலையை தான் சொல்லுவாங்க. அந்த சீப்புல போய் எப்படி அவ்வளவு பெரிய கொலை இருக்கும்? அப்ப இது தவறான ஒரு தொடர். பிழைக்கான காரணம் அப்படின்னா, தாருனா வாழை குலையே சொல்லுவாங்க. சீப்புனா வாழை தாற்றோட ஒரு பகுதியை குறிக்கும். சரிங்களா? அடுத்து 4th கொஸ்டின். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. அடி எதுகையை எழுதுக. இலக்கண குறிப்பு எழுதுக. கொள்க, குறைக்க. அடி எதுகை அப்படின்னு பார்த்தோம்னா கொள்வோர், உள்வாய். இதுல 2வது எழுத்து ஒரே மாதிரி வருது இல்லையா, ஒன்று வர்றதுனால இது அடி எதுகை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கொள்க, குறைக்க. இதுல வந்து உங்களுக்கு கன்னு முடியுது இல்லையா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கல முடியறதுனால வியங்கோல் வினைமுற்று. 5th கொஸ்டினுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சொல் வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. இது உங்களோட டெக்ஸ்ட் புக்லேயே இந்த ஆன்சர் இருக்கு. மற்ற கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு நான் டெக்ஸ்ட் புக்ல மார்க் பண்ணி கொடுக்க முடியாது. இதுக்கு ஆன்சர் எதுவும் கிடையாது உங்க புக்ஸ்ல. 5th கொஸ்டினுக்கு மட்டும் புக் பேக்ல 4th பேஜ் நம்பர்ல எடுத்துக்கோங்க. உங்க டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 4ல செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என பல வகைகள் விளைகின்றன. இதுதான் வந்து உங்களுக்கு நெல் வகைகளோட வகைகள். இருந்தாலும் சம்பாவின் நெல் வகையின் வகைகள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு இன்சைட் கொஸ்டின்ஸா கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆவீரம் பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா போன்ற வகை பெயர்கள் சொல்வளத்தை உணர்த்த உதவுகின்றன. சரிங்களா? ஸோ உங்க டீச்சர் வந்து உங்களுக்கு நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என பல வகைகள் விளைகின்றன, இது மட்டும் எழுதுனா போதும்னு சொன்னா இதை எழுதுங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சே வந்து இந்த சம்பாவோட வகைகள் ஆவீரம் பூச்சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா இந்த பெயர்களுமே வந்து நீங்க நெல் வகைகளை கொடுக்க முடியும். கொடுத்தீங்கன்னா நல்லதுதான். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சிறுவினா கொஸ்டின் நம்பர் 1. தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரீரு சுட்டுவன யாவை? இது பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 3ல பாடலின் பொருள் இருக்கு இல்லையா, இந்த மனப்பாட பாடலோட பொருள் தான் உங்களுக்கு சிறுவினாவுக்கான ஃபர்ஸ்ட் சிறுவினாவுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் பேரா பாருங்க. அன்னை மொழியே, அழகு நிறைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே, பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளால் மேன்மையான பெருமைக்குரியவளே, இனிய 10 பாட்டே 8 தொகையே, நல்ல 11 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கிழும் நினைவுகளால் தலைவணங்கி வாழ்த்துகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் பேரா ஃபுல்லா வந்து சிறுவினாக்கு ஃபர்ஸ்டுக்கான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க. இதுக்கு ஆன்சர் டெக்ஸ்ட் புக்ல கிடையாது, உங்களுக்கு ஓன் நோட்ஸ் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த கொஸ்டின். அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது இவை அனைத்தையும் யாம் அறிவோம். இக்கூற்றில் அடிக்கோடிட்ட சொற்களை தொழிற்பெயர்களாக மாற்றி எழுதுக. இந்த இடத்துல அறிந்தது அப்படின்றது அறிதல் வரும், அறியாதது அறியாமை, புரிந்தது புரிதல், புரியாதது புரியாமை, தெரிந்தது தெரிதல், தெரியாதது தெரியாமை, பிறந்தது பிறத்தல், பிறவாதது பிறவாமை. இதுக்கான ஆன்சரும் உங்களுக்கு நோட்ஸ்ல கொடுத்துடுறேன். கொஸ்டின் நம்பர் 2க்கான ஆன்சர் பாருங்க. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது போல இளம் பயிர் வகை 5 பெயர்களை வந்து ஒரு தொடர்ல அமைச்சு எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப இளம் பயிர் வகைனா பிள்ளை, வடலி, நாற்று, கன்று, பைங்குள் இதெல்லாம் இளம் பயிர் வகை. அப்ப பிள்ளைய வந்து என்னன்னு சொல்லலாம்? தென்னம்பிள்ளை வாங்கி வந்தேன். வடலி, காட்டில் பனை வடலியை பார்த்தேன். நாற்று, நெல் நாற்று நட்டேன். கன்று, வாழைக்கன்று நட்டேன். பைங்கூழ், சோள பைங்கூழ் பசுமையாக உள்ளது. இது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயிர்களோட இளம் பயிர் வகைகளை இந்த பிள்ளை, வடலி, நாற்று, கன்று, பைங்கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை வச்சு ஒரு தொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த தொடர்கள் எல்லாமே அமைச்சிருக்கோம். சரிங்களா? அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க.
அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது. இதை வந்து தொழிற்பெயரெல்லாம் மாத்தணும். அப்ப என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழிற்பெயர் வந்து அறிதல், புரிதல், தெரிதல், பிறத்தல். எதிர்மறை தொழிற்பெயரா மாறக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா அறியாமை, புரியாமை, தெரியாமை, பிறவாமை. நெடுவினா கொஸ்டின் நம்பர் 1. நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதை பாவாணர் வழி நின்று விளக்குக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் அங்கங்கே பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு கட்டுரை மாதிரி எழுதணும். ஸோ அதனால் உங்களுக்கு நோட்ஸில் நான் ஆன்சர் சொல்கிறேன். நாட்டு வளமும் சொல் வளமும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துருங்க. முன்னுரை தலைப்பு நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு இலங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. அனைத்து வளமும் உண்டென்று விடை பகர்கிறது தமிழ் சொல்வளம். தேவநேய பாவாணர். தமிழ் மொழியின் பழமையும் செம்மையையும் ஆய்ந்த அறிஞர்களுள் மொழி ஞாயிறு குறிப்பிடத்தக்கவர் ஆவார். மொழி ஞாயிறு அப்படின்றவர் தேவநேய பாவாணர் தான் மொழி ஞாயிறுன்னு சொல்றாங்க. தமிழ் சொல்வளம் பற்றிய அவரது கருத்துக்களும் விளக்கங்களும் தமிழ் மொழி மீதான பெருமிதத்தை மிகுதிப்படுத்துகின்றன. ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என்கிறார் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். நாட்டு வளம் சொல்வளத்தை உருவாக்குகிறது. சொல் வளம் நாட்டு வளத்தை பெருக்குகிறது. சொல் வளத்திற்கான சில சான்றுகள். ஆங்கிலத்தில் இலையை குறிக்க லீஃப் என்ற ஒரே வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தமிழிலோ இலையின் வன்மை மென்மையை கருத்தில் கொண்டு தாள், ஓலை, தோகை, இலை என பல வகை பெயர்களாக அழைக்கப்படுகின்றன. விளை பொருட்களின் மிகுதியாலும் சொல் வளம் பெருகுகிறது என்கிறார் மொழி ஞாயிறு. பயிர்களின் அடிப்பகுதி, கிளைப்பகுதி, காய், கனி, தோல், மணி, இளம் பயிர் முதலானவற்றை குறிப்பதற்கு எண்ணற்ற தமிழ் சொற்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என எண்ணற்ற நெல் வகைகளும் அவற்றின் உள் வகைகளும் தமிழ்நாட்டில் விளைகின்றன. இவை நாட்டின் வேறு எந்த பகுதியிலும் விளையாதது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் விளையாத சிறு தானியங்கள் தமிழ்நாட்டின் சொல்வளம் பெருகியிருப்பதற்கு மிக சிறந்த சான்றுகளாகும். முடிவுரை. சொல்வளம் நிறைந்த மொழியானது அது பயன்படுத்தப்படும் நாட்டின் பலத்தையும் நாகரிகத்தையும் உணர்த்துவதுடன் பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்யும் மக்களின் மதிநுட்பத்தையும் உணர்த்துகிறது. எனவே நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது என்பதை இதன் வழி அறியலாம். கொஸ்டின் நம்பர் 2. காலக்கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. கவிஞன் யானோர் காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம் இவை சரி என்றால் இயம்புவதன் தொழில் இவை தவறாயின் எதிர்ப்பதன் வேலை ஆக்கம் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை அறிக. இந்த பாடல்ல எழுதின ஆசிரியர் கண்ணதாசன். இந்த பாடல்ல இருக்க நயங்கள் என்ன அப்படின்றத எடுத்து எழுதணும். இதுக்கான நோட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். செகண்ட் நெடுவினாவுக்கான ஆன்சர் பாருங்க. இந்த கொடுத்துருக்க இந்த பாடலோட நயம் பார்க்க போறோம். அதுல முதல்ல காலக்கணிதம் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருங்க. இந்த பாடல் வந்து காலக்கணிதம் அப்படின்ற ஒரு செய்யுள்ள இடம்பெற்றிருக்கு. இதோட திரண்ட கருத்து ஃபர்ஸ்ட். திரண்ட கருத்து அப்படின்னா அந்த பாடல்ல என்ன கருத்துலாம் கொடுத்துருக்காங்க. கவிஞன் நானே காலத்தை கணிப்பவன் உள்ளத்தில் உதிக்கும் பொருளை வார்த்தை வடிவம் கொடுத்து ஒரு உருவமாய் அவற்றை நான் படைப்பதால் இப்பூமியில் நானும் புகழ்பெற்ற தெய்வம். பொன்னை விட விலை உயர்ந்த செல்வம் என்னுடைய கருத்துக்கள். சரியானவற்றை எடுத்து சொல்வதும் தவறானவற்றை எதிர்ப்பதும் என் பணி. படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் 3 பணிகளும் நானும் கடவுளும் அறிந்தவை. மூனை நயம். மூனை நயம் அப்படின்னா முதல் எழுத்துக்கள்லாம் ஒரே மாதிரி வந்தா அதை மூனை நயம் அப்படின்னு சொல்லணும். காட்டுக்கு யானை பாட்டுக்கு மூனை. செய்யுளின் அடியிலோ சீரிலோ முதல் எழுத்து ஒன்றி வருவது மூனையாகும். கவிஞன் கருப்படு இவை தவறாயின் மூனை நயம் பெற்று வந்துள்ளது. எதுகை நயம். மதுரைக்கு வைகை செய்யுளுக்கு எதுகை. செய்யுளில் முதல் எழுத்து அளவொத்திருக்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகையாகும்.
கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். இதுல ரூ ரூ என்ற எழுத்து ஒரே மாதிரி வந்ததுனால இது சீர் எதுகை அமைந்துள்ளது. முரண், நாட்டுக்கு அரண், பாட்டுக்கு முரண். செய்யுளில் அடியிலோ சீரிலோ எதிரெதிர் பொருள் தரும் வகையில் தொடுக்கப்படுவது முரணாகும். ஆக்கல், அதற்கு எதிர்ச்சொல் அழித்தல் என்று முரண்பட்ட சொற்கள் அமைந்து தொடுத்திருப்பதால் முரண் நயமும் உள்ளது. இயைபு நயம், அடிதோறும் இறுதி எழுத்துக்கு சொல்லோ இயைந்து வர அடிதோறும் இறுதி எழுத்தோ சொல்லோ இயைந்து வர தொடுப்பது இயைபு ஆகும். புகழுடை தெய்வம், பொருளின் செல்வம், இயைபு நயமும் உள்ளது. இந்த இடத்துல வம் வம் அப்படின்ற அந்த இடத்துல அம்ன்ற ஒரு சொல் உள்ள வர்றதுனால இங்க இயைபு நயம் வந்துள்ளது. அணிநயம், கண்ணதாசன் இப்பாடலில் கடவுளுக்கு இணையாக யானோர் காலக்கணிதம், நானோர் புகழுடைய தெய்வம் என உருவகப்படுத்தி உள்ளதால் இப்பாடலில் உருவக அணி பயின்று வந்துள்ளது. அதாவது கடவுளுக்கு இணையாக கண்ணதாசன் இந்த பாடல்ல அவரை உருவகப்படுத்தியிருக்காரு. சந்தநயம், சந்தம் தமிழுக்கு சொந்தம் என்பதற்கு ஏற்ப இப்பாடலில் என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் இடம்பெற்றுள்ளது. அகவலோசையுடன் இனிய சந்தநயமும் பெற்றுள்ளது. தேர்ட் கொஸ்டின், புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன? தோணி அப்படின்னா ஒரு படகு ஒரு புயல் நேரத்துல எப்படி கடல்ல அந்த படகு என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்குது அப்படின்றத வர்ணனைகளாலையும் அடுக்கு தொடர்களாலையும் ஒலி குறிப்பு சொற்களாலையும் எப்படி ஆசிரியர் இதை விளக்கி சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. இது உங்க லெசன்ல ரொம்ப லென்த்தியா இருக்கும் நோட்ஸ். ஸோ இதை ஒரு கட்டுரை வடிவில் நம்ம பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 3, புயலிலே ஒரு தோணி நெடுவினாவுக்கான விடை. புயலிலே ஒரு தோணி முன்னுரை. தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். என்னதான் தரையில பிறந்தாலும் அவங்களோட வாழ்க்கை, மீனவர்களோட வாழ்க்கை தண்ணீர் மேலதான் பிழைப்பை இருக்கு. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் குடியேறினார்கள். அவ்வாறு குடியேறிய இனங்களில் தமிழினமும் ஒன்று. நூலாசிரியர் அவ்வாறு புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஒருவர். அவர் இந்தோனேஷியாவில் இருந்தபோது 2ஆம் உலகப் போர் நிகழ்ந்தது. ஆசிரியரின் நேரடி அனுபவங்களோடு கற்பனையும் கலந்த கதைதான் புயலிலே ஒரு தோணி. அதை பற்றி இங்கு காண்போம். விடாது பெய்த மழை. கடுமையான வெயில் மறைந்து இமை நேரத்தில் புழுக்கம் ஏற்பட்டது. மேக கூட்டங்கள் திரண்டு மழை பெய்ய தொடங்கியது. மீண்டும் மீண்டும் மழை பெய்தது. கப்பலை செலுத்தும் மாலுமிகள் பாய்மரத்தில் உள்ள கயிறுகளை இறுக்கி கட்டினர். அனைவரும் செய்வது அறியாது திகைத்து நின்றனர். தள்ளாடிய கப்பல், அத தொங்கான் அப்படின்னு சொல்றது, தள்ளாடிய கப்பலை தான் தொங்கான் அப்படின்னு சொல்றாங்க. மழை பெய்வது அதிகரித்தது. காற்றும் மழையும் ஒன்று கலர்ந்தது. பலகை அடைப்புக்குள் இருந்து கப்பித்தான் ஓடி வாருங்கள், இங்கே ஓடி வாருங்கள், லெக்காஸ் லெக்காஸ் என்று கத்துகிறான். கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமியதான் கப்பித்தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க லெக்காஸ் லெக்காஸ் என்று கத்திக்கொண்டே மேல வருகிறார். பாண்டியன் எழுந்தான். இடுக்குகளில் முடங்கி கிடந்த உருவங்கள் தலை தூக்கின. கப்பல் தள்ளாடியது. மலைத்தொடர் போன்ற அலைகள் தாக்கின. பயணிகள் தவிப்பு. பாண்டியன் கடலை பார்த்து மலைத்து நின்றான். கடல் கூத்து நீண்ட நேரம் தொடர்ந்தது. கப்பல் தன் வசம் இன்றி தடுமாறிச் சென்றது. புயல் மயக்கத்திலிருந்து யாரும் இன்னும் முழுமையாக தெளிவு பெறவில்லை. கப்பித்தான் மேல்தட்டு வந்து வானையும் கடலையும் ஒரு முறை சுற்றி பார்த்தார். இதில் கப்பித்தான்றது தலைமை மாலுமியை குறிக்கும், அதாவது கேப்டன். பாண்டியன் நிலவரத்தை கேட்டான். அதற்கு கப்பித்தான் 2 நாட்களில் கரையை பார்க்கலாம், இனி பயமில்லை என்றார். கரையை காணுதல். 5ஆம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாக மரப்பச்சை தெரிவது போல் இருந்தது. சுமார் அரை மணி நேரத்திற்கு பின் மீன்பிடி படகின் அருகில் விளக்குகள் தென்பட்டன. அடுத்த நாள் கப்பல் பினாங்கு துறைமுகத்தை அடைந்தது. தொலைதூர கப்பல்கள் கரை முழுவதும் நின்றிருந்தன. முடிவுரை. இயற்கையை போன்று யாராலும் கொடுக்க முடியாது, இயற்கையை கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. தமிரோ என்று ஜப்பானிய அதிகாரி கேட்டார். யா மஸ்தா என்று தமிழர்கள் தெரிவித்தனர். பயணிகளை சில வினாடிகள் நோட்டமிட்ட
அதிகாரி சீட்டுக்களில் முத்திரை வைத்து திருப்பி கொடுத்தார். புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒலி குறிப்பு சொற்களும் புயலில் தோணிப்படும் பாட்டை தெளிவுற விளக்கின. இந்த பதிவுல சிறுவினால 3 வினாவுக்கும் நெடுவினாவோட 3 வினாவுக்கும் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம். அடுத்த பதிவுல மொழியை ஆள்வோம், மொழியோடு விளையாடு பார்க்கலாம். தொடர்ச்சியா வீடியோவை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆள்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ண மறந்துடுறீங்க. சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.